போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட இளைஞருக்கு 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திண்டுக்கல் விரைவு மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வடமதுரை பகுதியில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த மாத்தி நாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த பாலசுப்ரமணி என்பவர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். இந்த வழக்கு திண்டுக்கல் விரைவு மகளிர் நீதிமன்ற நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது குற்றவாளி பாலசுப்ரமணிக்கு 17 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 3000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். நாகர்கோவிலில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் மாலை நேர கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மே மாதம் முழு கோடை விடுமுறை, கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு முறையான பணி பாதுகாப்பு, 10 ஆண்டுகள் பணி முடிந்த பணியாளர்களுக்கு பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் 2026 தேர்தலில் திராவிட மாடலை இருளில் தள்ளுவோம் எனவும் அவர்கள் எச்சரித்தனர். இந்த விடியல் அரசுக்கு வந்ததும் எங்களை காலமுறை ஊதியம் தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்து இந்த விடியல் அரசு ஆட்சிக்கு வந்தது. ஆனால் எங்கள் வாழ்வாதாரம் விடியவே இல்லை, இருட்டாக காணப்படுகிறது. அதனால் 2026 வரக்கூடிய தேர்தலில் எங்களுக்கு விடிவு வரவில்லை என்றால் இந்த அரசை கண்டிப்பாக இருளில் மூழ்கடிப்போம் என்று எச்சரிக்கை விடுக்கின்றோம். தர்பூசணி விவசாயிகள் களை வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் மல்சிங் சீட்டுகளை மானிய விலையில் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரியில் மார்ச் மாதம் அறுவடை செய்யப்படும் தர்பூசணிகள் 1 டன் 8000 முதல் 10,000 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இந்நிலையில் 1 ஏக்கருக்கு 60,000 முதல் 70,000 வரை செலவாவதில் பெரும்பகுதி மல்சிங் சீட்டுக்கே செலவாவதாகவும், மல்சிங் சீட்டினால் களை வளர்ச்சி கட்டுப்படுத்தப்பட்டு விளைச்சல் அதிகரிப்பதாகவும், பயிர்கள் வெளியே இருந்து பாதுகாக்கப்படுவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எனவே அனைத்து விவசாயிகளுக்கும் மானிய விலையில் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே போலியாக சான்று வழங்க கோரி கிராம நிர்வாக அலுவலரை ஒருவர் மிரட்டி தாக்க முற்பட்டது பரபரப்பானது. கர்நாடக மாநிலத்தில் வசிப்பவரும் பாப்பம்பட்டியில் வசிப்பவரும் ஒருவரே என்ற போலியாக ஒற்றை சான்றை வழங்க கிராம நிர்வாக அலுவலர் கபாஸ்கரிடம் பொட்டுலுப்பட்டியைச் சேர்ந்த ஆதிசேடன் என்பவர் வற்புறுத்தினார். அப்போது கிராம நிர்வாக அலுவலர் சட்டப்படி வழங்க முடியாது என கூற, உன்னை அடித்தாலும் சட்டப்படி குற்றம்தானே என கூறி கோரிக்கை வைத்தவர் தாக்க முற்பட்டு மிரட்டினார். இது தொடர்பாக புகார் அளித்து விசாரணை நடைபெறும் நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் கிராம நிர்வாக அலுவலரை அராஜகமாக ஒருவர் தாக்க முற்படுவது வீடியோவாக வெளியாகியுள்ளது. என்ன அடிச்சு பார்க்கணும், நான் என்ன வேணாம், அப்புறம் அடிச்சுட்டான் என்ன அர்த்தம்? அது என்ன பேச்சு இது?